ஹலோ வீவர்ஸ், நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி திதியானது வந்திருந்ததுங்க. அதன் பிறகு கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க, பௌர்ணமிக்கும் கும்பராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகுல இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே ஏற்படுகிறது. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே பல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் நவம்பர் 6ஆம் தேதியில இருந்து கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. அதுலேயுமே கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியுமே நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல உருவாகக்கூடிய பல யோகங்களானது நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சாதகமாக அமைய போகுதா, இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து நம்ம தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. அதோடு மறக்காம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்காக எள்ளு தீபமானது ஏற்றி வைத்து விட்டு காகத்திற்கு எள்ளு சாப்பாடு வச்சுட்டு வாங்க. இதை எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதோடு ஜோதிட ரீதியாக இனி இந்த பௌர்ணமி முடிஞ்சதுல இருந்து இந்த கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையானது எப்படியெல்லாம் மாறப்போகிறது, என்னவெல்லாம் நீங்கள் செய்யணும், என்னவெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. சிவனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாமே நன்மையாக முடியக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5/11/2025 புதன்கிழமை அன்று தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியாக அன்னாபிஷேகமாக நமக்கு வந்ததுங்க. இந்த பௌர்ணமி முடிந்ததில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்து தான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு வரப்போகின்ற நவம்பர் 6ஆம் தேதியில இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் ராகு உள்ள வரைக்கும் எவருமே உங்களுக்கு நிகரில்லை என்கின்ற எண்ணமானது ஏற்படுங்க. அதனை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நாம தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்து விட்டாலேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பல நேரங்களில் நம்ம தவறான முடிவுகளை மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆணவத்தோடு நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எண்ணத்தை நம்ம விட்டு விடுவது நல்லதாக இருக்கக்கூடும். அதாவது நான் தான் பெரிய ஆளு, எல்லோருமே எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதை உடனடியாக அந்த எண்ணத்தை சரி செய்து கொள்வதன் மூலமாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். தெளிவான சிந்தனையோடு நீங்கள் முடிவெடுக்க முடியும். அந்த முடிவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத மனதார நம்புங்க. மேலும் உங்களுக்கே தெரியாமல் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக ஏற்படலாம். அதாவது நான் என்ற அகந்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் பல தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை மனதில் வச்சுக்கோங்க. போதை அல்லது புகழ் போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழலானது ஏற்படும் என்பதால் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. அது புகழ் போதையாக இருந்தாலும் சரிங்க, மது போதையாக இருந்தாலும் சரிங்க, ரெண்டையுமே அறவே நீங்கள் தவிர்த்து விட வேண்டுங்க. 6ஆம் இடத்துல குரு உச்சமடைவதால் வங்கிகளில் கடன் கேட்டவுடன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வாகன கடன், கல்வி கடன் போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடன் வாங்குறது பெருசு கிடையாதுங்க. நீங்கள் கடன் வாங்கி ஒன்று செய்கிறீங்க இல்லையா, அந்த விஷயம் ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. சும்மா பார்த்தீங்கன்னா மற்றவங்க செஞ்சுட்டாங்க, மற்றவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால் அவங்க முன்னாடி நானும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் அந்த பிஸ்னஸை
ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அதை பற்றி எனக்கு தெரியுங்க. நான் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாமே எனக்கு தெரியுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு தான் நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அதுவே வீம்போடு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறவங்களுக்கு, அதாவது அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஜஸ்ட் அவங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு மட்டும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் 100% அதிகம் அப்படிங்கிறதையும் உணர்ந்து நீங்கள் நடந்துக்கோங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு வங்கி கடன், கல்வி கடன் எல்லாமே டக்குன்னு கிடைச்சிரும். ஆனால் நீங்கள் கடன் வாங்கிறது பெருசு கிடையாது, அதை திருப்பி நம்ம செலுத்தணும். அதுலேயும் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாமே நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயம் ஒர்த்தா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க. மேலும் பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேருங்க. உயரிய பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கு என்பதால் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கை நழுவ விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தாங்க. நீங்கள் எப்போதும் போல கடினமாக உங்களுடைய தொழிலில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வரீங்க அப்படின்னா அதற்கேற்ப சன்மானமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயரிய பதவி, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடும். விவாகரத்து போன்றவை சாதகமாக உங்களுக்கு முடிய போகிறது. ரொம்ப நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான முடிவோடு இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வாய்தாக்கு மேலே வாய்தா ஏற்பட்டு ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருந்தது இல்லையா, அது எல்லாமே இனி சாதகமாக முடிய போகிறது. குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாமல் கவலைப்பட்டு வருபவர்களுக்கு ஜாதகத்தில் குரு இல்லைனா சனி வக்கரமாக இருந்தால் மீண்டும் குடும்பமானது நவம்பர் மாதத்துக்கு பிறகு நல்லபடியாக இணையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கு உங்களுக்கு ஜாதக ரீதியாக குரு மற்றும் சனி பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கணுங்க. இருந்தால் மட்டுமே குடும்பத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்யோன்யமானது வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு முழுக்க நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் ஈகோவை விட்டு விட்டாலேயே பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. அதாதாங்க நான் எப்படி போய் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன், நான் பெரிய ஆளு, என் கீழே தான் எல்லோருமே அப்படிங்கிற அந்த ஈகோவை மட்டும் பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அந்த ஈகோவை விட்டுட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றமாக இருக்குங்க. அந்த ஒரு விஷயத்தாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவற்றை பார்த்தீங்கன்னா இழந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைகின்றனர். புதன் வக்ரம் பெறுகின்றார். பின்னர் சுக்கிரன் சேர்கிறார். வேலை பளுவானது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. வேலையை தூக்கி எறியக்கூடிய சூழல் ஏற்படலாம். ராகு ராசியில் இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாங்க. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நாம் பேசுறது பெருசு கிடையாதுங்க. நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு எல்லா விதத்துலேயுமே நன்மை அளிக்கக்கூடிய வகையாக இருக்கணுங்க. அவசரப்பட்டு கோபத்தோடு நம்ம பேசும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோபத்தில் கூட நிதானத்தோடு பேசுவாங்க, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன மாதிரி கேட்டகரினா கோபத்தில் என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தையை விடுறோம், யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசி விடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே சிக்கலாக போயிருங்க. ஸோ கோபத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் இல்லையா, ஸோ நம்ம கோபத்தோடு பேசும்போது அது சரியாக இருக்காது அப்படின்னு தெரிகின்ற பட்சத்தில் கோபத்தில் அமைதியாக இருப்பது மட்டுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த இடத்தை விட்டு விலகி போயிருங்க. அதனால் உங்களுக்கு கோபமுமே கொஞ்சம் தனிய ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கால் முட்டியில் அடிப்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பொருளாதாரம் அற்புதமாக இருக்க கொடுங்க. லீஸ் அமைவது, புது இடம் வாங்குவது, புது வீடு அமைகிறது, இது மாதிரியான யோகமுமே இருக்குங்க. 6ஆம் இடம் நன்றாக இருப்பதால் நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடும். மேலும் அஜீர்ண கோளாறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணுங்க. பெரிய பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது அப்படின்னு சொன்னாலுமே அவ்வப்போது அசௌகரியத்தை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் உங்களுடைய உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரண கோளாறு பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுருங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா லைட்டான ஃபுட்டை எடுத்துப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர்
சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெயில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அதன் பிறகு காகத்திற்கு பார்த்தீங்கன்னா எள்ளு சாதத்தையும் வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பாத சனியினால் ஏற்படுது இல்லையா பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பித்து சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பாவங்கள் குறைஞ்சிருங்க. பாவங்கள் குறைஞ்சிட்டாவே சனியுடைய முழுமையான ஆசீர்வாதம் கிடைத்து நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.